நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்திய பகுதியில் இறங்கி வம்பிழுக்கும் பாகிஸ்தான். அதிரடியாக களத்தில் குதித்த இந்தியா. ஆயுத பூஜை அன்னைக்கே நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்து இருக்கின்றாருங்க. என்ன தெரியுமா? சர்கிரிக் பகுதியில் பாகிஸ்தான் ஏதாவது எல்லையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால், விரும்பத்தகாத செயல்கள் செய்தால், இல்ல இராணுவ கட்டமைப்பை உயர்த்தினால் பாகிஸ்தானுடைய வரலாறும் மாற்றி அமைக்கப்படும், புவியியல் அமைப்புகளும் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, 1964 கட்சி பகுதியில் புகுந்து லாகூர் வரைக்கும் அடிச்சோம். இந்தியாவுடைய வலிமையை நீங்க அப்போதே பார்த்துருக்கலாம். ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக உங்களுக்கு நாங்கள் என்ன உணர்த்தணும் தெரியுமா? பாகிஸ்தான், உன் நாட்டு பகுதி எதுவுமே பாதுகாப்பானது கிடையாது. நாங்கள் களத்தில் இறங்கணும், தும்சம் பண்ணிடுவோம். அதனால் எல்லைகளை மாற்றணும், இல்லை இராணுவ கட்டமைப்பை சர்கிரிக் பகுதியில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சேன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பாதுகாப்பு தளவாடங்கள் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு குஜராத் பகுதியில் ஆயுத பூஜை இராணுவ வீரருடன் கொண்டாடிவிட்டு பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்தார். திடீரென ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் ஏன் நம்ம பகுதியில் கால் பதிக்க வேண்டும், எதற்காக வம்பிழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. கட்சி பகுதிக்கும் பாகிஸ்தானுடைய சிந்து பகுதிக்கும் இடையில சர்கிரிக்ஸ் என்ற சதுப்பு நில பகுதி இருக்குது. இந்த வரைபடத்தில் பாருங்க. இந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய சர்கிரிச் பகுதியை பொறுத்த வரைக்கும் முழுமையாக பாகிஸ்தானுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது. 1914 போடப்பட்ட சமஸ்தான ஒப்பந்தங்களை அதுக்கு காட்டுது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1925 தால்வக் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த சர்கிரிக் சதுப்பு நில பகுதியை பொறுத்த வரைக்கும் மைய பகுதியிலிருந்து தான் உன் எல்லையும் எல்லையும் தொடங்குது. மொத்த சதுப்பு நில பகுதி 100 சதுர கிலோமீட்டர்னா அது மொத்தமே உனக்கு கிடையாது. தயவு செய்து நிலைமையை புரிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு 1925 தால்வெக் கொள்கையும் கூடவே வரைபடத்தையும் இந்தியா ஆதாரமாக காட்டுது. அது என்னையா தால்வெக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஒரு நாடு ஒன்னா இருந்து ரெண்டா பிரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி பிரிக்கும் பொழுது நீர்நிலைகளோ சதுப்பு நிலங்களோ இல்லை ஆறுகளோ இருந்தா அந்த பகுதிகளை சமமாக தான் பிரிக்கணும் அப்படின்னு அந்த நீர்நிலை கொள்கையானது அன்றைக்கே வகுத்திருக்கிறாங்க இங்கிலீஷ்காரங்க 1925. ஒருவேளை இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சா இப்படி தான் பிரிக்கணும் அப்படின்னு அன்னைக்கே வகுத்திருப்பாங்க போல இருக்குது. அதனால சதுப்பு நில பகுதி முழுவதுமே கட்சி பகுதியில் இருப்பது ஒட்டுமொத்த பகுதியுமே பாகிஸ்தான் உரிமை கொண்டாடுது. சிந்து மாகாணத்தினுடைய ஒட்டுமொத்த கிழக்கு எல்லையும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த சதுப்பு நிலத்தினுடைய பாதி பகுதி எனக்கு, பாதி பகுதி உனக்கு, முழுமையா நீ சொந்தம் கொண்டாடவே முடியாது, விடமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சமீப காலமாக சர்கிரிச் பகுதியில் இராணுவ கட்டமைப்புகளை பாகிஸ்தான் வலுக்கட்டாயமாக உருவாக்கிட்டு வருது. அது இந்தியாவை நோக்கிய நகர்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் தருணத்தில் நாம நம்முடைய விமானம் தாங்கிய கப்பல்லாம் அந்த பகுதியில் தான் கொண்டு போய் நிறுத்தணும். அதே மாதிரி நீர்மூழ்கி கப்பலும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை நோக்கி சர்கிரிக் பகுதிக்கு அருகாமையில் தான் கொண்டு போய் நிறுத்தணும். அதனால இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அந்த பகுதி கருதப்படுகிறது. பாகிஸ்தான் ஒட்டுமொத்த பகுதியும் ஆற்றை போடணும்னு நினைக்கிறாங்க. சுதந்திரம் அடைந்திலிருந்து இந்த பகுதி இன்னும் பிரச்சனை தீராமல் இருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கட்சி வளைகுடாவுக்கு அருகாக இருக்கக்கூடிய சர்கிரிக் பகுதியில் நம்முடைய நீர்வழி போக்குவரத்தையும் பயன்படுத்தக்கூடாது. முழுமையும் எங்களுக்கு தான், அது போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பகுதி கிடையாது அப்படின்னு பாகிஸ்தான் தடை போட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம விடுவோமா? அதெல்லாம் கிடையாதுயா, அந்த நீர்வழி பாதையானது எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தானை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இராணுவ கட்டமைப்பை உறுத்திக்கிட்டே வர்றதுனால இப்போ நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். சரிப்பா, அது ஒரு சதுப்பு நில பகுதி தானே, அங்கே என்ன மக்களாக வாழறாங்க? அதே தான் இந்தியாவும் கேட்குதுங்க. ஏன்னா மக்கள் வாழ்ந்தாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே கலாச்சாரம் பண்பாடுலாம் இருக்கும், மொழிலாம் இருக்கும். அந்த மொழி
கலாச்சாரம், பண்பாடு, மதம் அதன் அடிப்படையில் அந்த பகுதி யாருக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாடலாம். ஆனால் அது சதுப்பு நில பகுதி. அதனால் நீர்நில பகுதியாக இருப்பதில் சரிசமமாக தான் பங்கிடணும் அப்படின்னு அன்னைக்கு ஆங்கிலேயன் சொல்லிட்டு போயிருக்கிறான். ஆனால் மனிதர்கள் வாயாத அந்த பகுதி முழுவதும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு பாகிஸ்தான் எதை வச்சு சொல்லுதுன்னு நமக்கு தெரியல. அது மட்டும் கிடையாது, அந்த பகுதியில் ரொம்பவே மீன் வளம் மிகுந்தது. அது மட்டும் கிடையாது, எண்ணெய் வளமும் நில எரிவாயுவும் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதியாகவும் அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்ரிக் பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் காலாவதியான பழமையான போட்டை கொண்டு சதுப்பு நில பகுதியில் அப்படியே தவழ்ந்து இந்தியாவுக்குள்ளே பூந்துடுறாங்க. மொத்தத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியாவில் ஊடுருவ வேண்டும் என்றால் சர்க்ரிக் என்ற சதுப்பு நில பகுதியை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சி துறைமுகம் இருக்கு இல்லையா, அந்த கராச்சி துறைமுகத்துக்கு நீர்வழி பாதையும் இந்த சர்க்ரிச் பகுதியில் தான் போகுதுங்க. ஒருவேளை சர்க்ரிச் பகுதியானது இந்தியா வசமானால் பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த மேற்கு பகுதியும் இந்தியா கண்ட்ரோல் வந்துடும். ரெண்டாவது, நம்ம அனுமதி இல்லாமல் கராச்சி துறைமுகத்துக்கு கடல்வழி பாதையை பாகிஸ்தான் பயன்படுத்த முடியாது. ஆகையினால் பொருளாதார ரீதியாக நமக்கு சர்க்ரிச் பகுதியானது மிக மிக முக்கியமானதாக இருக்குது. அதனால தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1-2 பேராக பங்கிட்டுக்கலாம் சர்வதேச சட்டத்தின் படி. அன்றைக்கி இங்கிலீஷ்காரன் சொல்லிட்டா போனால எல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதைப்படி பங்கிட்டுக்கலாம். இல்லை முழுமையும் எனக்கு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா வரலாற்று பூர்வமான ஆதாரத்தை முன்வை. எதுவுமே இல்லாமல் அந்த பகுதியில் சர்ச்சைக்குரிய பகுதியில் இராணுவ கட்டமைப்பை நீ உருவாக்கிக்கிட்டு வந்தேன்னு வச்சிங்களேன், உள்ளே பூந்து அடிப்போம். ஏற்கனவே அடித்தோம், நீ தேரவே இல்லை. இப்போது எல்லையை மாற்றலான்னு நினச்சின்னா வரைபடமே மாறி போயிடும், வரலாறை மாற்றி அமைச்சிடும், புவியியல் அமைப்பே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரலாறு மாற்றப்படுவதில் என்ன அர்த்தம்? பாகிஸ்தான் என்ற ஒரு பகுதி நம்ம பகுதியில் இருந்ததாக வரலாறுல இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு அடி கொடுப்போம். இரண்டாவது, மொத்த பகுதியும் நாங்களே பிடிச்சிக்குவோம். நில அமைப்பில் பாகிஸ்தானுக்கு அந்த இடத்துல இடமே இல்லாத என்ற ஒரு புவியியல் அமைப்பை மாற்றி அமைச்சிடுவோம். நீ கொஞ்சம் உரிமை கொண்டாடலாம் இப்போது, அப்புறம் முழுமையும் போயிடும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் வரலாறையும் மாற்றி எழுதிடுவோம். ரெண்டாவது, புவியியல் அமைப்பையும் மாற்றிடுவோம், ஜாக்கிரதை அப்படின்னு இராணுவ வீரர்கள் மத்தியில் ஆயுத பூஜை கொண்டாடுகின்ற போது நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவ்வளவு காட்டமான கருத்தை தெரிவித்திருக்கிறாரு. ஆனாலும் இன்னும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து எந்த கருத்துமே வரவே இல்லை. கல்லுள்ளி மங்க மாதிரி அமைதியாகவே இருக்கிறாங்க. மொத்தத்தில் பாகிஸ்தானுக்காரன் என்ன நினைக்கிறான் என்று நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இந்தியா ஏதாவது ஒரு பாகிஸ்தான் தொடர்பாக கருத்து தெரிவித்தால் உடனடியாக சபா ஷெரீப்பினுடைய தொங்கு சதைகளும் அதே மாதிரி அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய அசீம் முனீருடைய ஆதரவாளர்களும் கொதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தேவையில்லாத கருத்துக்கெல்லாம் தெரிவிப்பாங்க. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு அதிகமாக உலகத்திலேயே இந்தியாவுக்கு எதிராக பேசினவங்க இந்த அசீம் முனீருடைய ஆதரவாளர்களும் சபா ஷெரீப்பினுடைய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் தான். ஆனால் இன்னைக்கு ஒரு ஒட்டுமொத்த எல்லை பகுதியும் பாகிஸ்தான் கிடையாது, இந்தியாவுக்கு தான். ஏதாவது எல்லை மீறனா அவள் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா எச்சரிக்கை விடுக்கின்ற பொழுது பாகிஸ்தான் ஏன் இன்னும் அமைதியாக இருக்குது அப்படின்னு தெரியல. ஒருவேளை இந்தியா சொல்வதில் ஒரு நியாயம் இருப்பது போல பாகிஸ்தான்காரன் நினைக்கிறான்னு தெரியல, அமைதி காக்கிறான். இந்த செய்தியுடன் நான் முடிக்க போகிறதில்ல. தைவானுடைய அடிமடியிலேயே கை வைக்கும் அமெரிக்கா. அமெரிக்காக்காரன் நம்பினா நட்டார்த்தல தான் விடுவான் என்பதற்கு தைவானுக்கு இன்னைக்கு நேர்ந்திருக்கின்ற கொடுமையே சாட்சி தானுங்க. தைவானை பொறுத்த வரைக்கும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் தலை சிறந்து இருக்கிறது. அதுலேயும் ஏஐ தொழில்நுட்பத்துக்கும் தகவல் தொழில்நுட்பத்துக்கும் மொபைலுக்கும் வாகனங்களுக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் செய்வதற்கான ஒட்டுமொத்த செமிகண்டக்டரையும் யார் உற்பத்தி பண்ணுறாங்க? தைவான் தான் உற்பத்தி பண்ணுது. ஒரு சின்ன கணக்கீடு, உலகத்தை எவ்வளவு செமிகண்டக்டர் உற்பத்தி பண்ணுறாங்களோ அதில் 70% தைவானில் தான் உற்பத்தி பண்ணுறாங்கோ. செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் என்ற ஒரே ஒரு கம்பெனி தான் இவ்வளவையும் உற்பத்தி பண்ணுது. இப்போ தைவானுக்கு என்ன ஒரு ஆப்பு வைக்குது அமெரிக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது, தைவானுக்கு போயிருக்கிறாரு அமெரிக்காவுடைய வர்த்தகத்துறை செயலாளர் இருக்கக்கூடிய ஹேவர்ட் லுட்னிக் அவர்கள். அவர் இந்த கம்பெனியினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய செங்லி சிச்சன் அவர்கிட்ட போய்
ஐயா, இந்த செமிகண்டக்டர் உற்பத்தியில் 50% எங்கள் நாட்டில் தயாரிக்கலாம், 50% வந்து பார்த்தீங்கன்னா தைவானில் தயாரிக்கலாம். மொத்தத்தில் இந்த உற்பத்தியை தைவான் பாதி அமெரிக்கா பாதி பிரிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். ஆனால் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் என்ற கம்பெனியானது இப்படி ஒரு ஒப்பந்தத்துக்கு நாங்கள் என்றைக்கும் ரெடியாக இல்லவே இல்லை. ஏற்கனவே நீங்கள் 20% வரியை எங்கள் நாட்டுக்கு போட்டிருக்கீங்க, நட்பு நாடுன்றீங்க, சைனா கிட்டேருந்து உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் வரியினால் தத்தளித்து கொண்டிருக்கின்ற எங்களால் இன்னைக்கு செமிகண்டக்டர் உற்பத்தியை அமெரிக்காவுக்கு பாதி தைவானுக்கு பாதியாக பிரித்து கொள்ள முடியாது. மொத்த உற்பத்தியும் நாங்களே தான் உற்பத்தி பண்ணுவோம். ஆனால் அமெரிக்காவில் நாங்கள் தைவானில் வருகின்ற வருமானத்தில் 3% அமெரிக்காவில் தொழில் தொடங்குகிறோம். அதை தாண்டி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஜிடிபியிலிருந்து 3% அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு பண்ணுறோம் அப்படின்னு தைவான் வந்து சொல்லியிருக்குது, அந்த கம்பெனியும் சொல்லியிருக்குது. மொத்தத்தில் அமெரிக்காவுக்கு தைவானானது எவ்வளோ செமிகண்டக்டர் ஏற்றுமதி பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது உலகம் முழுவதும் 100% ஏற்றுமதி பண்ணுதுன்னா அமெரிக்காவுக்கு 60-70% செமிகண்டக்டரை தைவான்லேருந்து தான் போகுது, இந்த ஒரு கம்பெனிலேருந்து தான் போகுது. அதனால தான் இவ்வளவு செமிகண்டக்டரை நாம் விலை கொடுத்து வாங்கினா வேலைக்கு ஆகாது அப்படின்ற ஒரே காரணத்தினால 50-50 பிரிச்சுக்கலாம் உற்பத்தியை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தைவானை பொறுத்த வரைக்கும் சான்ஸே இல்லை. நீங்கள் சீனாவை கவுண்ட் பண்ணுறதுக்காக எங்களை பயன்படுத்தலாம், ஆனால் எங்கள் நாட்டை வளப்படுத்த வேண்டிய நீங்களே எங்களுக்கான வருமானமாக இருக்கக்கூடிய செமிகண்டக்டரை பறிச்சுட்டு போயிடாதீங்க அப்படின்னு தைவானானது அமெரிக்கா கிட்ட கெஞ்சுது. அவன் ஆயுதம் கொடுக்குறான், அவன் விமானம் கொடுக்குறான், அவன் சீனாவை எதிர்ப்பதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்களா கூட நிற்கிறான் அப்படின்னு தைவான் நினச்சது. ஆனால் இப்போ என்ன ஆச்சு? ஆடா, செமிகண்டக்டர் உற்பத்தியை பாதி அமெரிக்காவுக்கு தாரை வார்த்து கொடுத்துடு அப்படிங்கிறான். இது ஏகாதிபத்தியம் என்று சொல்லுவாங்க தெரியுமா? கிழக்கு இந்த கம்பெனியானது நம்ம நாட்டை வந்து தொழில் தொடங்க ஆரம்பித்து கடைசியில் நம்ம நாட்டையே பிடிச்சிக்கிட்டாங்களே, அதே மாதிரி இப்போது தைவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்திருக்கிறது. ஒரு அமைச்சரே வந்து நேரடியாக ஒரு கம்பெனிக்கிட்ட கேட்கும்போது தைவான் போன்ற சீனா நாட்டினால் அச்சுறுத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு நாடு என்ன மாதிரி முடிவெடுக்கும்? தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க நமக்கு தெரியலை. அதை தாண்டி அமாஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வைத்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆயுதங்களை கீழே போடுறதோ அரசாட்சியை விட்டு கொடுப்பதோ எல்லாம் ஓகே தான். ஆனால் பாலஸ்தீனத்தில் இருந்து ஒரு சுயாதீன குழுவானது காசாவை ஆட்சி பரிபாலனம் செய்யட்டும். ஆனால் மேற்கத்திய நாடுகளோ அல்லது அமெரிக்காவோ இஸ்ரேலோ யார் காசாவை ஆளணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமாஸ் போராட்ட குழுவானது ஒட்டுமொத்த பிணை கைதிகளும் போரினால் இறந்த இஸ்ரேலியர்களையும் நீங்கள் உடனடியாக ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமாஸுக்கு சொன்னாங்க. அமாஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் பிணை கைதிகளை முழுமையாக விடுவித்து விட்டோம், இறந்தவருடைய உடலையும் ஒப்படைத்து விட்டோம், நீங்கள் ஒன்றா சரி பார்த்து கொள்ளுங்க, ஐநா அமைதி குழு மூலமாக என்கிட்ட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிணை கைதிகள் இருக்காங்க, அவங்களையும் விடுவிக்க சொல்லுங்க, உயிரிழந்தவருடைய உடலையும் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு அமாஸும் கேட்டிருக்குது. ஸோ மொத்தத்தில் 20 அம்ச திட்டத்தை அமாஸுக்காக கொடுத்தாரு, அமாஸ் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதில் சில விடயங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை அமெரிக்காவுடன் நாங்கள் பேசணும், அமெரிக்கா உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு அழைத்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் டேய், அமாஸானது எங்களுடைய அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்குச்சு, திடீர்னு பெஞ்சமின் நேத்தன்யாகு அமாஸ் மீது ஏதாவது போர் தொடுத்துட போகிற, காசா பகுதியில் ஒரு குண்டு கூட வெடிக்கக்கூடாது, உடனடியாக போர் நிறுத்தத்தை அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்தில் அமாஸுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒப்பந்தமானது இறுதியாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தமே வந்து பார்த்தீங்கன்னா அமைதி ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது. உலக நாடுகள்லாம் வரவேற்றிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவும் அமாஸும் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு எதிராக இருக்கிறது. பாலஸ்தீனமானது என்ன அமைதி ஒப்பந்தத்தை போட்டதோ அந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு எதிராகவே அமெரிக்கா தயாரித்திருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. பாலஸ்தீனமானது எந்த மாதிரிய கோரிக்கையெல்லாம் வச்சுச்சோ அந்த பாலஸ்தீன கோரிக்கையானது இந்த அமாஸ்க்கு கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய சிறப்பு அம்ச திட்டத்தில் ஒன்று கூட வரல. ஆனால் இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவிக்குது. ஆனால் பாகிஸ்தான் எதிர்ப்பை இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. ஏன் திடீர்னு அமெரிக்காவுக்கு எதிராக கொதிக்கிறான் நம்ம பாகிஸ்தானுக்காரன் அப்படின்னு சொல்லுகின்ற போது
இஸ்லாமிய நாடுகள்லேயே நான் மிக முக்கியமானவன், இஸ்லாமிய நாடுகளை காப்பாற்ற வந்த காட்ஃபாதர் அப்படின்னு பாகிஸ்தான் தன்னை காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்குது. ரெண்டாவது, யார் வேணாலும் ஒத்துக்கலாம், ஆனால் நேர்மை இல்லாத ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் துணிஞ்சு எதிர்க்கும், என்னதான் நட்பு நாடாக இருந்தாலும் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு பாலஸ்தீனா முன்மொழிந்த எந்த விதமான சிறப்பு அம்சங்களும் அதில் இல்லை, பாகிஸ்தான் ஒத்துக்காது அப்படின்னு குறுக்கு சால் ஓட்டுட்டு இருக்கான். யார் அவங்க தேவையில்லாத சத்தம் போடுறதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கேட்டுட்டு இருப்பான் போல இருக்குது. மொத்தத்தில் ஹமாஸுக்கும் அமெரிக்காவுக்கும் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதுனால இன்னைக்கு காசாவில் வெடிகுண்டு எதுவும் வெடிக்கல, அமைதியாக இருக்கிறது. போர் நிறுத்தத்தை அமல்படுத்தி விட்டாரோ பெஞ்சமின் நேத்தன்யாகு என்ற எண்ணம் இருக்கிறது. சரி நண்பர்களே, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சர்கிரிச் பகுதியில் எந்த விதமான கட்டுமானம் செய்யக்கூடாது என்று இந்தியா எச்சரிக்கை விடுத்திருக்க இந்த தருணத்தில் பதில் எதுவும் தெரிவிக்காமல் அமைதி காப்பது எதனால்? உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்களேன். நன்றி நண்பர்.